2026ல் திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் 200 சீட்டுகள் வந்து ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 50 வருஷத்துக்கு உதயநிதின்னு தான் சொல்லியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, பொதுவாக சினிமாக்காரர்கள் பேசுறது எல்லாமே நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. அவங்க வந்து சந்தர்ப்பவாதிகள். எல்லாருமே நான் சொல்கிறது, விஜய்லேருந்து அஜித்லேருந்து எல்லாருமே, கமலஹாசன்லேருந்து ரஜினியிலேருந்து சினிமாக்காரர்கள் சந்தர்ப்பவாதிகள். அதுவும் வடிவேலு மாதிரி ஆட்கள்லாம் சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே அவர் வந்து திமுக ஆட்சியில் என்னென்ன திமுக ஆட்சி வருவதற்காக திமுக மேடைகளில் என்னென்ன பேசினாருங்கிறது நமக்கு தெரியும். அதற்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்த பிறகு அவங்களுக்கு கடிதமே எழுதினார். அம்மா, நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை சந்திக்கணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னாரு. அவர் கண்டுக்கவே இல்லை, அவங்க தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ முயற்சி பண்ணார், கடைசி வரைக்கும் அவங்க பார்க்கவே இல்லை. அவருடைய திரை வாழ்க்கையே மங்குனுச்சு அதுக்கப்புறம் தான். இப்போ அவர் திரும்ப பேச வேண்டிய காரணம் என்னன்னா, திமுகவிலேருந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள்லாம் என்னப்பா விஜய் அங்கே அரசியலுக்கு வந்த பிறகு விஜய்க்கு எதிராக சினிமாக்காரர்கள் பேசினா அது இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியிலே எடுபடும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக வடிவேலெல்லாம் அவங்க பேச வைக்கிறாங்க. வடிவேலுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம்.